ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி 17. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தங்கள் வேலைகளில் பரபரப்பாகி போன இந்திரஜித், சந்திரலேகா இருவரும் அலுவல் தேவைகளுக்காக மட்டுமே போனில் பேசிக் கொண்டனர். காதல் இருவரின் மனதிலேயே ஒதுங்கி போனது. தனியாக சந்தித்து பேசவும் காதலை பரிமாறிக்கொள்ளவும் இருவருக்கும் ஆசைதான். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனது. ஊடகங்களின் பார்வை எப்போதும் தங்கள் மீதுதான் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் தங்களை கண்காணிக்கும் போது தனியாக சந்தித்து பேச வாய்ப்பேது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நாம் மனதில் பூட்டி வைக்கிறோமோ, அடக்க முயல்கிறோமோ, அதுதானே மனதில் மேலோங்கி நிற்கும். அப்படித்தான் அவர்கள் மனதிலும் காதல் மேலோங்கிதான் நிற்கிறது. சந்திரலேகாவை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு இந்திரஜித் தள்ளப்பட்டான். அந்த அளவு அவன் மனதில் காதல் மேலோங்கி நிற்கிறது. அவனிடம் ஆசையாய் ஒரு வார்த்தையாவது, போனிலாவது பேசும் ஒரு வாய்ப்பு அமையாதா என்று சந்திரலேகாவும் ஏங்கிக் கொண்டிருந்தாள். இதற்கிடையில் இந்திரஜித்தின் அப்பா அம்மாவின் அறிவுரைப்படி அரவிந்தும் சிந்துவும் பல்லவியிடம் பேசி பெண் பார்க்கும் நாளை குறித்து விட்டனர். அன்றே நிச்சயதார்த்தத்தையும் முடித்து விடுவது, அடுத்த மாதமே திருமணத்தையும் நடத்திவிடலாம் என்று முடிவு செய்திருந்தனர். ஆனால் இதை இந்திரஜித்திடமோ சந்திரலேகாவிடமோ வீட்டார் கூறவில்லை. அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தனர். அன்று மதியம் தன் அலுவலகத்தில் ஏதோ வேலையாக இருந்த சந்திரலேகாவுக்கு இந்திரஜித்திடம் இருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க இந்திரன் என்றாள். சந்திரலேகா, நீ கோர்ட்ல ஒப்படைச்ச அந்த பாக்ஸ பத்தி உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ இப்ப எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். சரி, நான் ஆபீஸுக்கு வரேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். சந்திரலேகா மனம் படபடத்தது. பாக்ஸ பத்தியா? என்ன கேட்க போறாரு? அதுல இருந்த 2 வரைபடத்துல ஒன்ன நான் எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சா? பதற்றத்தோடு அவன் வரவுக்காக காத்திருந்தாள். இந்திரஜித்தும் வந்துவிட்டான். அவளிடம் சின்ன ஒரு விசாரணை என்று கூறி அவளது சீஃப் சதானந்தத்திடம் அனுமதி பெற்றவன் அவளை அந்த தனி அறைக்கு அழைத்து வந்தான். அறைக்குள் வந்ததும், பாக்ஸ பத்தி என்ன கேட்கணும்? பதற்றமாக அவள் கேட்ட அந்த கேள்வியே அவளிடம் ஏதோ ஒரு பொய் இருக்கிறது என்று அவனுக்கு புரிய வைத்தது. சந்திரா, அந்த பாக்ஸ பத்தின சில தகவல்கள் 1-2 வரலாற்று புத்தகங்கள்ல இருக்கு. அது தேடி கண்டுபிடிச்சு வாசிச்சேன். ராணுவ உயர் அதிகாரிகள்ல ஒருத்தர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு, என்கிட்ட உதவி கேட்பாரு. இந்த பாக்ஸ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எப்பவும் சொல்லுவாரு. அப்படி அந்த வரலாற்று புத்தகத்திலிருந்து எனக்கு அந்த பாக்ஸ பத்தி கிடைச்ச தகவலை அவர்கிட்ட சொல்லலான்னு அவருக்கு போன் பண்ணேன். போன் பண்ணி அந்த பாக்ஸ்ல எத்தனை வரைபடங்கள் இருந்ததுன்னு சொல்லி கேட்டேன். ஒரே ஒரு வரைபடம் தான் இருந்ததுன்னு அவர் சொன்னாரு. அவன் பேச்சை நிறுத்திவிட்டு ஆழமாக சந்திரலேகாவை பார்த்தான். அவள் இதயம் படபடவென்று அடித்துக் கொள்ளும் ஓசை அவள் அருகில் நெருக்கமாக நின்றிருந்த அவன் செவியையும் எட்டியது. அந்த வரலாற்று புத்தகத்தை படிக்கும் போது அந்த பாக்ஸ்ல 2 வரைபடங்கள் இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு ராணுவத்தோட பாதுகாப்புல இருக்கு. இன்னொரு வரைபடம் அது எங்க? அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அது உன்கிட்ட தான் இருக்கு சந்திரலேகா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீ எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் போய் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதை என்கிட்ட கொடுத்துடு. இல்லாத வரைபடத்தை பத்தி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கு பதிலாக பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். ஏய், உன்னுடைய உயிரை பத்தி நான் கவலைப்படுறேன், நீ என்கிட்டயே விளையாடுறியா? ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்க. ஆனா முடியல. ஏன்னா ஒவ்வொரு மீடியாவும் நம்மள கண்காணிச்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த பாக்ஸ் தான். அந்த பொற்குவியல் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊடகங்களுடைய பார்வையிலிருந்து நம்மால தப்ப முடியாது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது. உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு ஏங்கி தவிக்கிறது தெரியுமா? ஆனா போன்ல கூட ஆசையா ஒரு வார்த்தை பேச முடியல. இப்ப கூட அந்த வரைபடத்தையும் வாங்கிட்டு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காந்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ அந்த பொற்குவியல் மேல உனக்கு அப்படி என்னடி காதல்? உன்னுடைய உயிர் மேலையும் ஏன் மேலே இல்லாத காதல். அவள் பேசவில்லை. கன்னத்தை பிடித்து அழுத்தி வருடியபடியே நிற்பவளின் விழிகள் கசிகிறது. அந்த வரைபடத்தை நீ கொடுக்க போறியா இல்லையா? அப்படி எந்த வரைபடமும் என்கிட்ட இல்ல. அவனுக்கு கோபம் உச்சியை தொட்டது. என்ன நம்பாத உன்னை நான் மட்டும் எப்படி நம்பி காதலிக்கிறது, கல்யாணம் செஞ்சுக்கிறது? அவனது அந்த வார்த்தை அவள் இதயத்தில் ஒரு பயத்தை உருவாக்கியது. அடுத்து அவன் என்ன கூற போகிறான்?
வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், எல்லாத்துக்கும் இன்னையோட முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அவள் இதயம் நொறுங்கியே போனது. குட் பை என்றவன் அங்கிருந்து சென்றுவிட அவள் ஆளாமல் அசையாமல் அந்த இடத்திலேயே அப்படியே அமர்ந்திருந்தாள். என்னுடைய உயிரை விட உங்க காதலை விட எனக்கு எதுவுமே பெருசில்லை இந்திரஜித். ஆனா அந்த வரைபடம் அதை யார்கிட்டையும் கொடுத்துடாதுன்னு என் மனசுக்குள்ள இருந்து யாரோ சொல்லிட்டே இருக்காங்க. என் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்குது, அதை என்னாலேயே நம்ப முடியல. அது உங்ககிட்ட சொன்னா இல்ல வேற யார்கிட்டயாவது சொன்னாதான் யார் நம்புவா? அதனாலதான் என்னால எதையும் யார்கிட்டயும் சொல்ல முடியல. இதை எதையும் தெரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைச்சு எப்படியெல்லாம் பேசிட்டீங்க. என்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்களே, இது நியாயமா? அவள் மனம் புலம்பியது. கோபமாக தன் அலுவலகத்தை அடைந்த இந்திரஜித்தின் கோபம் இப்போதும் அப்படியே இருக்க வேலையில் அவன் கவனத்தை பதிக்க முயன்று தோற்றான். கோபம் அவன் நிதானத்தை இழக்க செய்கிறது. சந்திரலேகாவுக்கு அந்த பொற்குவியலின் மீது மோகம் இல்லை என்று இந்திரஜித்துக்கு நன்றாகவே தெரியும். வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அந்த வரைபடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தர மறுக்கிறாள். அந்த காரணம் அது என்ன? அதை ஏன் அவள் தன்னிடம் கூற தயங்குகிறாள்? தன்னை நம்பாத காரணம் என்ன? அதுதான் அவன் கோபத்தை தூண்டியது. மாலை 5 மணி அளவில் சிந்துவிடமிருந்து இந்திரஜித்துக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க அண்ணி என்றான். இந்திரன், பல்லவி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா, கொஞ்சம் பல்லவி வீடு வரைக்கும் வரீங்களா? நான் அங்கதான் இருக்கேன். என்ன பேசணும் அண்ணி? நேர்ல வாங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ரொம்ப அவசரம் இந்திரன், பிளீஸ். சரி அண்ணி, நான் வரேன். அழைப்பை துண்டித்தவன் சந்திரலேகா வீட்டிற்கு புறப்பட்டான். சந்திரா ஒருவேளை நடந்தது சொல்லி இருப்பாளோ, என்னை சமாதானப்படுத்ததான் அண்ணியும் அவங்க அக்காவும் கூப்பிடுறாங்களோ? யோசனையோடு சந்திரலேகா வீட்டை அடைந்தான். காரில் இருந்து அவன் இறங்கும் போது அதோ சந்திரலேகாவின் வீட்டு வாசலில் அந்த ஆட்டோ வந்து நிற்கிறது. அதிலிருந்து இறங்குகிறாள் சந்திரலேகா. அவள் முன்பெல்லாம் ஸ்கூட்டியில் தான் வேலைக்கு சென்று வருவாள். இப்போது அவளது உயிருக்கு ஆபத்து என்பதால் ஆட்டோவில் சென்று வருகிறாள். சில சமயங்களில் ஆதியே அவளை தன் காரில் அழைத்து செல்வான். ஆட்டோவில் இருந்து இறங்கிய சந்திரலேகா ஆட்டோவுக்கு காசை கொடுத்து விட்டு திரும்பும் போதுதான் காரில் இருந்து இறங்கி நிற்கும் இந்திரஜித்தை கண்டாள். இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டன. அவன் விழிகளில் கோபம் இன்னும் அடங்கவில்லை. நீங்க என்ன இங்க? தயங்கி தயங்கி அவள் கேட்க அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. முகத்தை உருளென்று தூக்கி வைத்திருந்தான். அவன் அடித்ததால் சிவந்து போன கன்னத்தின் சிவப்பு இப்போதும் அப்படியே இருக்கிறது. அவன் விரல்கள் அவள் கன்னத்தில் பதிந்தும் கிடக்கிறது. வரைபடத்தை கேட்டு தான் கொடுக்காததால் தன்னை பற்றி புகார் கூறதான் தன் வீட்டிற்கு வந்திருப்பானோ? அவள் மனதில் அப்படி ஒரு ஐயம். உள்ள வாங்க என்றவள் முன்னால் நடக்க அவள் பின்னால் வந்தான் இந்திரஜித். வீட்டிற்குள் வந்த சந்திரலேகா அப்பா அம்மாவை கண்டு திகைத்தாள். அவளது அப்பா அம்மா மட்டுமா? இந்திரஜித்தின் அப்பா அம்மா, அண்ணன், அண்ணி அனைவரும் இருக்கிறார்கள். ஒரு முறை கோயிலில் சிந்துவோடு இந்திரஜித்தின் வீட்டாரை பார்த்திருக்கிறாள். அதனால் இது இந்திரஜித்தின் அப்பா அம்மா என்பது அவளுக்கு புரிந்தது. அப்பா அம்மாவை கண்டதும் இந்திரஜித்தும் வியந்து போனான். அப்பா, நீங்க என்ன இங்க? அவன் கேட்க, நீங்க 2 பேரும் ஒருத்தர் உயிரா காதலிக்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியும். அதுதான் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த மாசமே உங்க கல்யாணம். இன்னைக்கு முகூர்த்த நாளை குறிச்சிடுவோம். 4-5 முகூர்த்த நாள் இருக்கு. உங்க 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டு ஒரு நாளை குறிச்சிடலாம். அப்பா கூற கோபத்தில் முகம் சிவந்தவன் சிரமப்பட்டு கோபத்தை கட்டுப்படுத்தியபடியே, அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டாமா? ஏன்பா, நாங்க இப்ப கல்யாணம் வேண்டான்ற முடிவுல இருக்கோம். இப்ப கல்யாணம் வேண்டாமா? அப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கீங்க? ஒரு 2-3 வருஷம் போகட்டுமே. அதை கேட்டு அனைவரும் திகைத்து போயினர். என்ன பேசிட்டு இருக்கிற இந்திரஜித்? நீங்க நல்ல வேலையில இருக்க, சந்திரலேகாவும் நல்ல வேலையில இருக்கா. நீங்க 2 பேரும் வேலை பார்த்தாதான் சாப்பிட முடியும்ன்ற நிலைமை இல்ல. நான் சம்பாதிக்கிறேன், கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் போது எதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடணும்? அப்பா, கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சந்திரலேகா ஒன்றும் பேசவில்லை, அமைதியாக நின்றிருந்தாள். ஃப்ரீயா இருக்கணுமா? ஊர்ல உலகத்துல நடக்கிறது உங்க காதுல எல்லாம் வந்து விடலையா? உங்க மாமா உன்னையும் சந்திரலேகாவையும் பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காரு. நீ ஆம்பளை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சந்திரலேகா விஷயம் அப்படி இல்ல. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஏன் சில பேர் அவகிட்ட தப்பா நடந்துக்க கூட முயற்சி பண்ணுவாங்க. அது அவளுக்கும் அவளுடைய உயிருக்கும் ஆபத்து.
அதனாலதான் சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இந்த கல்யாணம் உடனே நடக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ வந்து உட்காரு. அப்பா கூற, ஆமாப்பா, அப்பா சொன்ன மாதிரி நீ ஆம்பளை, உனக்கு பரவாயில்ல. சந்திரலேகா விஷயம் அப்படி இல்ல, அவ வேலைக்கு போறா வரா, நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். உங்க மாமா பேசுற பேச்சுக்கு அப்படிதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அம்மாவும் கூற, அதற்கு மேல் என்ன பேசுவது? அமைதியாக வந்து அப்பாவின் அருகில் அமர்ந்தான். இந்திரஜித் சந்திரலேகா முகத்தை பார்க்கும் போதே இருவருக்கும் இடையில் ஏதோ ஊடல் என்பது அனைவருக்கும் புரிந்தது. சந்திரலேகாவின் விழிகள் ஏக்கத்தோடு இந்திரஜித்தை பார்க்கிறது. ஆனால் அவன் விழிகள் தவறி கூட அவள் மீது படவில்லை. அமைதியாக நிற்கும் சந்திரலேகாவின் அருகில் வந்த பல்லவி, வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் என்று கூறி அவளை அழைத்துக் கொண்டு அந்த அறைக்கு வந்தாள். என்னடியாச்சு, உனக்கும் இந்திரஜித்துக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டபடியே அவள் தாடையை பிடித்து திருப்பி, அவர்தான் அடிச்சாரா என்று கேட்டாள். சட்டென்று பல்லவியை கட்டி கொண்டு அழுதாள் சந்திரலேகா. பதறி போனவள், ஏய் என்னடியாச்சு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடவா? தலையை உயர்த்தி அவளை பார்த்தவள், எனக்கு அவர் வேணும்க்கா, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அடுத்த மாசம் இல்ல, முடிஞ்ச இந்த மாசமே எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க பிளீஸ். என்னால அவருடைய கோபத்தை தாங்கிக்க முடியல. கல்யாணம் ஆயிட்டா அவர் கோபப்பட்டாலும் ஒரே வீட்டுல தானே இருப்போம், அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம். இப்போ என்னால அவரை சமாதானப்படுத்த கூட முடியல. அவளது காதலையும் வலியையும் புரிந்து கொண்டவள், இப்ப என்ன பிரச்சனை, யார் தப்பு பண்ணா? தப்பு என் மேலதான்க்கா, ஆனா அதை சரி பண்ண முடியல, சரி பண்ணவும் முடியாது. சரி விடு, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடியாகு, நான் சிந்து கிட்ட பேசுறேன் என்றவள் சிந்துவின் எண்ணிற்கு அழைக்க டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள் சந்திரலேகா. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.